இன்னும் 1000 ஆண்டுகள் உங்கள் புகழை பாடும் அரசே. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நான் விடைபெறுகிறேன். கண்ணும் இல்ல மண்ணும் இல்ல கருவுல சுமந்தே உன்ன உயிர் தந்து உறவும் தந்தே கண்ணாகத்தான் உன்னை வளர்த்தேன், என் கண்ணாகத்தான் உன்னை வளர்த்தேன் என் மகனே. ஐயோ அக்கா, குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போற? குடிக்க வீட்டுல சுத்தமா தண்ணியே இல்ல. அதான் செல்வி ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலான்னு. குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரிக்கா, கழனியில கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். அப்புறமா வீட்டுக்கு வா செல்வி. களியும் கருவாட்டு குழம்பும் வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. சரியா? சரி செல்வி. அம்மா, உன் குழந்தைய காப்பாத்திட்ட. ஆனா உன் முகம் சிதைஞ்சு போச்சே தாயி. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம். கடைசி வரை தீக்காயமே போவாது தாயி. இந்த மருந்தை தேய்ச்சிக்க, கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல் அடங்கிடும். சரி, நான் கிளம்புறேம்மா. சரி வைத்தியர் ஐயா. மகாராஜா என் பையனை அன்பு சீர தாய்நாடு தாய்மொழி என அனைத்திலும் தாயை பெருமைப்படுத்தும் நாம் நம் இனத்தில் தாயை தள்ளி வைக்கலாமா? என்ன தொழில் செய்கிறாய் நீ? ஊராக சென்று கூத்து கட்டுகிறேன் மகாராஜா. ஊருக்கே நல்லதை சொல்லும் கூத்துக்கலையில் இப்படி ஒரு பிள்ளையா? உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது. ஊருக்கு குறி சொல்லுமாம் பள்ளி, கலைநீர் பானையில் விழுமாம் துள்ளி. மகாராஜா, அது வந்து தாயும் தந்தையும் இருக்கும் போது தெரியாது, இல்லாத போதுதான் தெரியும். உன் தந்தைக்கும் தாய்க்கும் கோவில் கட்டி வணங்க சொல்லவில்லை, மாறாக நீ அவர்களை கோவில் பிச்சை எடுக்க வைத்து விடாதே. உன் தாயும் தந்தையும் பல்லாக்கில் சுமக்க வேண்டாம், அவர்களை பாடையில் ஏற்றி விடாதே. ஆசான் இல்லாத படிப்பும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையும்.
வீதிகளை விரிவாக்கம் செய்யலாமே. அரசே, பாடசாலையை மேலும் மையப்படுத்தலாமே. அரசே, நாங்களே நீர்ப்பாசன வசதிகளை எல்லாம் செய்யலாம். அமைச்சரே, சற்று கவனியுங்கள். இன்றுமே அடித்தீராத நீதிமணி அடிக்கும் ஓசை கேட்கிறதே. அரசே, ஏதோ நடக்கக்கூடாத விபரீதம் நடந்திருக்கிறது போல் தோன்றுகிறது. காவலர்களை அனுப்பி விசாரித்து வர சொல்லுங்கள். அமைச்சரே, காவலரோடு சென்று என்னவென்று பாருங்கள். என்னதான் நடந்திருக்கும்? அமைதியாக ஆட்சி நடக்கும் நம் நாட்டில் ஆராய்ச்சி மணி அடித்து நீதி கேட்கும் அளவிற்கு நம் நாட்டில் என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியவில்லையே. அரசே, தங்களை வணங்குகின்றேன். ஒரு தாய் பசு ஒன்று நீண்ட நேரமாக ஆராய்ச்சி மணி எடுத்துக் கொண்டிருக்கிறது அண்ணா. என்ன தாய் பசு ஆராய்ச்சி மணி அடிக்கிறதா? என்ன நடந்திருக்கும்? ஏதோ விசித்திரம் நடந்துள்ளது. அரசே, அரசே, அனைத்தையும் நான் அறிவேன். என்ன நடந்தது? சற்று விவாதிப்போங்கள். தங்கள் மகன் திருமணம் செய்து திரும்பும் வழியில் தங்கள் மகன் ஓடி வந்த தேர்காலில் சிக்கி எதிர்பாராத விபத்தை தாங்கள் எப்படி அநியாயமாக சொல்ல முடியும்? தேர் செல்லும் அரச வீதியில் கன்றை உலாவ விட்டது யார் குற்றம்? பசுவின் கன்றை கட்டி வைக்காதது யார் குற்றம்? இந்நிலையில் நம் மகன் எப்படி குற்றவாளியாக முடியும்? ஆமாண்ணா, அரசியல் கூட்டிலும் நாய் நிற்கத்தான் செய்கிறது. ஏரை ஓட்டும் போது திடீரென்று தங்கள் குறுக்கே வருவது எவ்வாறு அறியும்? அப்படியே வந்தாலும் ஏரை எப்படி கட்டுப்படுத்துவோம்னா? அமைச்சரே, ஒரு நாட்டை ஆளும் மன்னரின் மகன் எந்நிலையிலும் தன்னிலையும் நடக்கக்கூடாது. அதனால் உண்மையிலேதான் அமைச்சரே, நீங்கள் என்ன கூறினாலும் என் மனம் ஏற்காது. எங்கே என் மகன்? அவனை இழுத்து வாருங்கள். அரசே, அம்மா, அமைச்சர்களே, நான் மாபெரும் குற்றம் செய்துவிட்டேன். ஆனால் இந்த தவறு என் சக்திக்கு மீறி நடந்த செயல். இதற்காக நான் கரம் கூப்பி மன்னிப்பு வேண்டுகிறேன். வீரக்கா, நீ மன்னிப்பு கேட்டால் நீ செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா? மன்னிக்க வேண்டும் அரசே. நான் வருந்த வேண்டும். மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் மன்னா? என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? அமைச்சரே, மனிதனுக்கும் மக்களுக்கும் நீதி ஒன்றுதான். இதோ என் மகன் வீதி விலங்குகளுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். இந்த வார்த்தை கூறிவிட்டீர்கள் மன்னா, தீர்ப்பை மாற்றிக் கொள்ளுங்கள். இது அரச கட்டளை. இதை தலைமை அமைச்சர் நிறைவேற்றுவார். மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். இது என்னால் இயலாத காரியம். தளபதி, மன்னா, நான் தூக்கி வளர்த்தப்பில்லை வீதி விலங்குகளை என்னால் கொல்ல முடியாது மன்னா. அப்படி என்றால் இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது. நாதாதி ராஜன் என்று தலவேசம் ஈரும் என்று கருவீண்டும் கண்மணி வெற்றி வேண்டில்லை. வேதவழி, நீ இந்த நாட்டின் மகாராணி. என் நிலைமையையும் சற்று புரிந்து கொள். இல்லை மகாராஜா, இல்லை. நான் மகாராணி இல்லை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மகனின் தாய். உங்கள் ஆட்சியில் வாழும் ஒரு அபலை குடிமகள். மகனுக்காக மகாராஜாவிடம் மடிப்பிச்சை கேட்கும் தாய். கருணை காட்டுங்கள் மகாராஜா, கருணை காட்டுங்கள். என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். அவனை அழைத்துக் கொண்டு நாட்டை விட்டே சென்று விடுகிறேன். வேதவழி, உன் துக்கத்தில் என் துக்கமும் ஒரு எண்முறை அளவில் கூட குறைந்ததில்லை. நீயோ உன் மகனுக்கு தாயாக பேசுகிறாய். நானோ நாட்டு மக்களுக்கு தலைவனாகவும் நாட்டில் வாழும் விலங்குகளுக்கு தந்தையாகவும் பேசுகிறேன். உன் புறாவை தராசை காத்த சோழன சிவி சக்கரவர்த்தி குடியலாமான குடி சமநீதி சட்டத்தை காக்க வேண்டியது நம் கடமை. போதும், நிறுத்துங்கள். தாய் பசுவின் கண்ணீரை துடைத்த நீங்கள் என் கண்ணீரை துடைக்க மறந்துவிட்டீர்கள். ஈவு, இரக்கம், பாசம், கருணை என எந்த உணர்வும் இல்லாத உங்களிடம் பேசி பயனில்லை. நீங்கள் கடமையை செய்ய செல்லுங்கள். வேதவழி, உன் மனதை தேற்றிக்கொள். நான் வருகிறேன். யாருமே தேவை கூட்டுங்கள். மகனே வீதி விடக்கா, நீ இருக்க நான் சாக வேண்டும். ஆனால் நீ சாக நான் உயிரோடு இருப்பதா? என் தலை வெடித்து விட்டு போயிருக்கிறதே, வெடித்து விட்டு போயிருக்கிறதே. அழகீர்கள் அம்மா, அழகீர்கள். நான் சென்று வருகிறேன். மன்னிக்கவும். செல்கிறேன் அம்மா. சமநீதியை நிலைநாட்ட செல்கிறேன். அதோ என் தந்தை மணி சக்கரவர்த்தி நீதி தேவனை போல் கூட்டியே தேறி வருகிறார். தந்தையே, உங்கள் கடமையை ஆற்றுங்கள். அன்று ஊரை போற்றும் மனிதன் நீயே நீயா.
ஒரு